ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு கிரைம் ஆக்ஷன் வெப் சீரிஸாக வெளியான பெர்லின் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. பெகோனா வர்கஸ், நஜ்வா நிம்ரி, பெட்ரோ அலன்சோ மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 40 to 60 மினிட்ஸ் இருக்கும். 6 hours 9 minutesல இந்த மொத்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் உடைய ப்ரீக்வலா இந்த சீரிஸ் வந்திருக்கு. 44 யூரோஸ் மதிப்புள்ள நகைகளை பாரிஸ்ல இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹவுஸ்ல இருந்து பெர்லின் அண்ட் கேங் பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த சீரிஸ்ல ஹெய்ஸ் சீக்வன்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவா நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அட்ரினலின் ரஷ் நம்மளுக்கு தர மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் உங்களுக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இந்த சீரிஸ்ல இருக்கிற சில ஃபன்னியான மொமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டர் லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஸ்டைலிஷா பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாவே அமைஞ்சிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த சீரிஸ்ல ஒரு நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மணி ஹெய்ஸ்ட் சீரிஸ் உடைய சேம் ஃபார்முலாவை டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த சீரிஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற லவ் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு வேகத்தடையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல இருக்கிற நிறைய லவ் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெய்ஸ்ட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ்ல இருந்து விலகி லவ் போர்ஷன்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. இந்த சீரிஸ் உடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட் வச்சு நிறைய சீக்வன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரதான் செய்யுது. இது ஒரு பிளாட் ட்ரிவன் சீரிஸ் அப்படிங்கிறதுனால கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கு. பெருசா எந்த கேரக்டர்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். சீரிஸ் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல உள்ள ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எண்டிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா முடிச்ச மாதிரி தான் இருக்கும். கதைக்கெல்லாம் புதுசா ரெஃப்ரெஷிங்கா இருந்து பாக்கிறதுக்கு. இந்த சீரிஸ் பேசிங் மோஸ்ட்லி நல்லாவே இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. பெர்லின் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.